சிவாய நம. அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லோரும் நலமா இருக்கணும். குருவின் துணை. விரதம் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்க முறையான வழிபாடுகள், விரதம் எப்படி இருக்கணும்னு நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக இப்போ நிறைய பக்தர்கள் என்னிடம் நிறைய மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. மிளகு விரதம், கந்த சஷ்டி விரதத்துக்கு 6 நாளுமே மிளகு விரதம் இருந்தால் அவ்வளோ நன்மை அப்படின்னு சொல்லி விரதத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நிறைய பக்தர்கள் விரதம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பித்த பிறகு நிறைய பேர் என்னிடம் தகவல் சொன்ன விஷயங்கள் என்னென்னா, அம்மா ஒரு நாள் நான் மிளகு சாப்பிட்டேன், 2வது நாள் 2 மிளகு சாப்பிடும் போது எனக்கு உடல் பாதிப்புகள் வருது, எனக்கு மனசு நிம்மதி இல்லை, இந்த விரதத்தில் ஏதோ ஒரு குறை இருக்க மாதிரி இருக்கு. நம்ம எந்த விஷயங்கள் மற்றவங்களுக்கு சொன்னாலும் அது ஆராய்ச்சிகள் செய்து பலருக்கு நன்மையாகதான் தெரிஞ்ச பிறகு சொல்லுறது ரொம்ப நல்லது. விரதம்னு தான் ஆதி காலத்துலேருந்தே நீங்கள் முன்னோர்கள்லேருந்தே பார்த்தீங்கன்னா பால் பழம் மற்றும் ஏற்றுக்கொள்ளுவாங்க. விரதத்துலேயே நிறைய விரதங்கள் இருக்குது. அவங்க நாக்கில் எச்ச கூட முழுங்காமல் அந்த விரதத்தை இருப்பாங்க. சில பேர் ஒரு நாள் அந்த ஒரு பொழுது மறையிற மட்டும் விரதம் இருப்பாங்க. காலையில் சூரியன் வருவதற்கு முன்னாடியே ஸ்நானம் செய்துட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் கையில் பூநூல் கட்டி விரதம் ஆரம்பிப்பாங்க. பால் மட்டும் ஏற்றுக்கொள்ளுவாங்க. அது சூரியன் மறைந்த பிறகு, அதுதான் ஒரு பொழுது, அந்த சூரியன் மறையணும். சூரியன் மறைந்த பிறகு தான் அவங்க விரதத்தை பூர்த்தி ஆகும். அதனால் 6 மணிக்கு மேலே தான் அவங்க என்ன செய்வாங்க, அந்த விரதத்தை முடிப்பாங்க. அந்த நேரத்துலேயும் பார்த்தீங்கன்னா இனிப்பு வகை, பால் பழங்கள் இப்படி தான் ஏற்றுக்கொள்ளுவாங்க தவிர கார வகை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பொதுவாகவே உங்கள் முன்னோர்கள் நீங்கள் எடுத்துக்கங்க, உங்களுடைய அம்மா அப்பா பாட்டி இவங்க எல்லாருமே இந்த மிளகு விரதங்கள் இருந்தாங்களா? மிளகு விரதம் நீங்கள் முன்னோர்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் தொடர்ந்து இருக்கலாம். உங்கள் முன்னோர்கள் விரதம் இருக்கும் போது என்ன செய்வாங்க, எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. சில பேருக்கு உடல் பாதிப்பால் பால் பழங்கள் ஏற்றுக்கொள்வாங்க. வேதத்தில் என்ன சொல்லுது, சித்தர்கள் என்ன அழகாக சொல்லியிருக்காங்கன்னா, விரதம் இருக்கிறவங்க ஒரு நாள் அந்த விரதம் வயிறு அங்கம் எரியக்கூடாது. அதற்கு நீர் ஏற்றுக்கொள்ளலாம், பால் பழங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், கார வகை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, உப்பு அதே போல் புளி, காஞ்ச மிளகாய், காய்கறிகள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுதான் ஒரு பொழுது. உப்பு, காரங்கள், புளி இது ஏற்றுக்கொண்டாலே பலனில்லாத போகும். இப்போ மிளகுன்னு காரம் தானே. பொதுவாக பார்த்தீங்கன்னா மிளகு எதற்கு ஆன்மீக வழிபாடில் உபயோகம் செய்வாங்கன்னா, நாகத்துக்கு தயிர் மற்றும் கல்லுப்பு மிளகு போடுவாங்க. இந்த மறு வரும், கையிலலாம் மறு வரும், முகத்துலலாம் மறு வரும்போது வேண்டுதல் இருப்பாங்க நாகத்திடம். சரீரத்தில் அந்த தோஷங்கள் அண்டக்கூடாதுன்னுட்டு அந்த மிளகும் கல்லுப்பு தயிர் நாகத்துக்கு அவங்க அபிஷேகமாக செய்து பூஜைலாம் முடித்தோடனே அந்த நாகத்து மேலே வைப்பாங்க அந்த தயிரோ கல்லுப்பு. தேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தேர் இழுக்கும் போதும் கல்லுப்பும் மிளகும் இறைப்பாங்க. அது ஒரு விழா மாதிரியே நடக்கும். அந்த மாதிரி மிளகுல இதை போல் தோஷங்கள் நிவர்த்தி ஆகுவதற்கு நாகத்துக்கிட்ட தான் அது தயிர் ஊற்றி அது மேலே கல்லுப்பு மிளகு போடுவாங்க. ஆனால் விரதம் இருக்கிறவங்க மிளகு விரதம்ன்றது நான் முதல் முறையாக கேள்விப்படுறேன். அது மாதிரி பார்த்து செய்யுங்க. அது மாதிரி இருக்க வேண்டாம். மிளகு சாப்பிட்டு விரதம் இருந்து பலன் இல்லை. ஒரு பொழுதுன்றது என்னன்னா, அந்த ஒரு பொழுதும் நீங்கள் இறைவனுக்காகவும் உங்களுக்காகவும் விரதம் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய அங்கம் எரியக்கூடாது. அதனால தான் காரம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, உப்பு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, அன்னம் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு பொழுது இருக்கிறவங்க அந்த ஒரு பொழுது முடிகிற மட்டும்
மாலை அந்த சூரியன் மறைந்த பிறகு அந்த ஒரு பொழுது முடிஞ்சிடும். அது மட்டும் அவங்க அங்கம் நிறைஞ்சி குளிர்ச்சியாக இருக்கணும்னு பால் பழம் ஏற்றுக்கொள்ளுவாங்க. விரதம் இருக்கிறவங்க பால் பழம் ஏற்றுக்கொண்டு எந்த கடவுளுக்கு நீங்கள் விரதம் இருக்கிறீங்களோ பிரார்த்தனை செய்து இருந்தாலே போதும். அந்த விரதம் இருக்கிற நாளில் வாழை இலையில தான் நீங்கள் சாதம் வைத்து உணவை ஏற்றுக்கொள்ளணும். இதை போல் முறையான வழிபாடுகள் இருக்கு. ஆனால் மிளகு விரதம்னது நான் முதல் முறையாக கேள்விப்படுறேன். உங்கள் மனசுக்கு நீங்கள் இது சரியா அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா அதை போல் இல்லை, மிளகு விரதம் இருக்கணும்னு இல்லை. சிவாய நம. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்ஸில் அப்டேட் பண்ணுங்கள். சிவாய நம. குருவின் துணை.